ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ரெசிப்பியாக 2 ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் கம்மியான அளவில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது 1 கப் அரிசி மாவு வச்சு நம்ம முறுக்கு பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட முறுக்கு வீடியோவில் கேட்டிருந்தாங்க 1 கப் அரிசி மாவில் எப்படி முறுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் அதுதான், 1 கப் அரிசி மாவில் முறுக்கு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு வந்து நான் கடையில் வாங்கினதை அப்படியே வச்சுருக்கேன், வறுக்கவெல்லாம் இல்லை. 1 கப் மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சு அதில் பொட்டுக்கடலை மாவு போட்டு ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் குருணையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஜலிச்சு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். கூடயே அரிசி மாவும் கூட போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டவும். கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஓமத்துக்கு பதில் ஜீரகம் இல்லைன்னா எள்ளு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா சட்னி கரண்டியில் 1 கரண்டி எண்ணெயும் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். காரமாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்கல. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி நெழுகலாக இருந்தால் தான் நம்ம புளியிறப்போ உடையாமல் வரும். ஒரு முறுக்கு பிடி எடுத்து அதில் சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிருக்கேன். நான் இது போல் ஸ்டார் அச்சு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முறுக்கச்சில் எது எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. சுற்றி எண்ணெய் தடவிட்டு இதில் ஒரு உருண்டை எடுத்து முறுக்கச்சில் வச்சிடலாம். உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ புழிஞ்சிக்கலாம். கை சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட புழிஞ்சுக்கோங்க. தவற விட்டுறாதீங்க எண்ணெயில். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. நம்ம போட்ட முறுக்கு வெந்துருச்சுன்னா அதுவே தான் இது கொஞ்சம் மேலே எலும்பி வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிட்டால் போதும். இப்போவே திருப்பி போட வேண்டாம். இப்போ பாருங்கள், அடியிலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வரட்டும், அப்போ எடுத்துக்கலாம். இன்னும் கூட வேகலை, அதனால தான் இந்த நுரையாக வருது. இந்த நுரையெல்லாம் அடங்குனா தான் முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷமே அதிகம்தான் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஈஸி. பொட்டுக்கடலையும் அரிசி மாவு இருந்தாலே போதும் இந்த முறுக்கு செஞ்சிடலாம். இந்த மாதிரி லாக்டவுன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்க மாட்டோம். வெளியில் போய் ஸ்நாக்ஸ் வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது போல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ நாள் லீவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனையே இருக்காது. டக்குன்னு தாங்க முறுக்கு இருக்குது எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிடலாம் நம்ம வீட்டில் யாராவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா. பாருங்கள், இப்போது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டோம். அது கொதிக்கிறதும் பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. கலரும் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். 1 கப் அரிசி மாவும் 1/4 கப் பொட்டுக்கடலையும் தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி முறுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 கப் அரிசி மாவு வச்சு பொட்டுக்கடலை முறுக்கு செஞ்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது சாத்தூர் காராசேவு. காராசேவுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காராசேவு தான். அதுவும் 1 கப் கடலை மாவு வச்சு தான் அந்த காராசேவு பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ருசியில் இருக்கக்கூடிய காராசேவு. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். கடலை மாவு இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து 1/4 கப் பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கணும். 1/4 கப் சேர்க்குறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் பச்சரிசி மாவு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க.
தனித்தனியாக கூட நீங்கள் அடித்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சும்மா லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பவுட்ரு போல் அரைக்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தனித்தனியாக நீங்கள் அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம், இல்லை இப்படி ஒன்றா போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம மாவில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை கலந்துடலாம். இதில் மஞ்சத்தூளெல்லாம் கூட நீங்கள் சேர்க்க தேவையில்லை. கலர் வந்து கொஞ்சம் ஒரு மங்கலான கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த சாத்தூர் சைட்லலாம் வாங்குவோம் இல்லையா, காராசேவ், அந்த மாதிரி ஒரு கலரில் தெரியும். அதே போல் மிளகாத்தூளும் நீங்கள் இதில் சேர்க்க வேணாம், அந்த மிளகோட காரம் தான் இதில் இருக்கணும். அடுத்து நம்ம எண்ணெய் சூடு பண்ண வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சூடு பண்ண எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி, இந்த குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றியிருக்கேன். கலந்துடலாம். எண்ணெய் ஊற்றினால நம்ம கரண்டிலேயே கலந்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா எண்ணெய், அதனால தான். எண்ணெய் ஊற்றி கலந்தாச்சு. அடுத்து இது போல் 3 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதை தட்டி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுப்பாக கூட நீங்கள் அரைச்சி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கம்மியாக. நம்ம எப்பயுமே முறுக்குக்கெல்லாம் பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம முறுக்கு புடியில் புளிய மாட்டோம், கரண்டி வச்சு தான் புளிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பூந்தி கரண்டி கூட வச்சுருந்தீங்கன்னா அந்த கரண்டி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எப்படி எண்ணெய் காஞ்சிருச்சான்ட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம மாவு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அடியில் வந்து இந்த ஓட்டையில் வந்து சேவ் வந்து விழுகும். பாருங்கள், விழுக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அது அப்படி தான் பொடி பொடியாக தான் விழுகும். நம்ம மேலே அந்த மாவை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதையை பொறுத்து தான் அந்த ஓட்டையில் வந்து அந்த மாவு வந்து கீழே இறங்கும். அதனால நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து இது பண்ணணும். ஏன்னா கரண்டியில் பண்ணுறீங்க, சூடு தாங்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து சூடு தாங்க முடியாது. அதனால் பார்த்து பொறுமையாக மெதுவாக பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் பொடி பொடியாக வரணும். நம்ம கரண்டியில் இருக்க ஓட்டை வந்து நல்லா சின்னதாக இருக்கிறதுனால சேவும் சின்னதாக வருது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கரண்டியோட ஓட்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சேவாக கிடைக்கும். அந்த எண்ணெயில் பொங்கி வருது பார்த்திங்களா, அதெல்லாம் நிறுத்தினதுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம முறுக்கு பிடியெல்லாம் நமக்கு தேவையில்லை, வீட்டில் இருக்க கரண்டியே போதும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம டீ போடுற நேரத்துலையே இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது பார்த்திங்கன்னா அடங்கிருச்சு பார்த்திங்களா, அந்த நுரையாக வர்றதெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே போல் மீதி சேவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரண்டியை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டால் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சேவ் ரெடி ஆயிடுச்சு. 200 கிராம் கடலை மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ சேவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதை வந்து நம்ம அப்படியே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மொறுமொறுப்பு மாறாமல் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க, நம்ம 2 விதமான ஸ்நாக் ரெசிபி பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக ஸ்நாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஸ்நாக் பண்ணலாம். இப்போ இந்த நம்ம செஞ்சுருக்க 2 ஸ்நாக்குமே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.